ஸ்டாலின் தற்போது தமாகவிலிருந்து பிரிந்த அந்த கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ்ல இணைந்திருக்கிறார். அங்க என்ன நிலவரம் இருக்கு? தமிழர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய மூத்த தலைவர்களான பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் விஸ்வநாத் ஆகியோர் தற்போது சத்தியமூர்த்தி பவன் வந்துள்ளனர். அவர்கள் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஈவிகேசனை சந்தித்து தற்போது பேசி வருகிறார்கள். தற்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக் முன்னிலையில் இவர்கள் இரண்டு பேரும் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளார்கள். அதாவது பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் விஸ்வநாத்தை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் நல கூட்டணியில் இணைந்த காரணத்தினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நிலைப்பாடு தவறான நிலைப்பாடு என்று கூறிதான் தற்போது அந்த கட்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிவிட்டனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கடந்த 18 மாதங்களுக்கு முன்பு உருவான போது ஜி.கே. வாசன் பல்வேறு கட்சி தலைவர், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து மூத்த தலைவர் ஞானதேசிகன் உள்ளிட்டோர், ஞானதேசிகன் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் சென்றனர். அதன் பிறகு ஜி.கே. வாசனை பொறுத்தவரை இந்த கூட்டணி நிலைப்பாடை காலதாமதமாக எடுத்த காரணத்தினால் பல்வேறு மூத்த தலைவர்கள் அந்த கட்சியில் அதிருப்தியான நிலையில் இருந்தனர். இந்த நிலையில் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் விஸ்வநாத் உள்ளிட்டோர் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கமிட்டியில் தங்களை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொள்ள உள்ளார்கள். அதன் பிறகு முகுல் வாஸ்னிக், ஈவிகேஸ் இளங்கோவன், பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளதாக கருதப்படுகிறது. ஸ்டாலின், தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து விலகிய மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தற்போது மீண்டும் காங்கிரஸில் இணைந்திருப்பதால் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உருவாக இருக்கிறதா? திமுக கூட்டணியில் தற்போது காங்கிரஸ் கட்சியானது அங்கம் வகித்து வருகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கென 41 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த 41 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாத் உள்ளிட்ட ஒரு சில முக்கியமான நபர்கள் தற்போது காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்துள்ளார். அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளது. இந்த நிலையில் முகுல் வாஸ்னிக் இன்று தற்போது இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துக்கு வரும் நிலையில் அதன் பிறகு 12:30 மணி அளவில் திமுக தலைவர் கருணாநிதியை அறிவாலயத்தில் வைத்து சந்திக்க உள்ளார். அந்த சந்திப்பின் பொழுது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காங்கிரஸ் கமிட்டிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த 41 தொகுதிகள் ஒரு சில மாற்றங்களை நிகழலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. முகுல் வாஸ்னிக் 2-3 தொகுதிகளில் தங்கள் வேறு தொகுதிக்கு வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக தலைவர் கருணாநிதியுடன் வைப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது நிலை வருகிறது. மேலும் ஏற்கனவே நம்ம மூத்த செய்தியாளர் கார்த்திகை செல்வன் சொன்னது போல பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாத் உள்ளிட்டோர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் தற்போது காங்கிரஸ் கமிட்டியில் இணைந்துள்ளதால் வாய்ப்பும் அதிகமாக உருவாகியுள்ளது. உமா.